பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തോത്രം. Hallelujah. Hallelujah. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம். கரங்களை கும்பிட்டு நாம் இணைந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதின் 10வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த பரிசுத்தமான நாளிலே நாம் அகந்தை என்ற அந்த பாவத்தை பற்றியும், அது எப்படி கடவுளிடமிருந்து நம்மை விலக்கி இந்த மண்ணகத்திற்கு ஏற்றாற் போல வாழ்வதற்காக நம்மை இழுத்து செல்லுகிறது என்பதை பற்றியும் தியானிப்போம். சகல பாவங்களுக்கும் துவக்கம்தான் அகந்தை. விண்ணகத்திலிருந்து லூசிபரின் தலைமையில ஒரு கூட்டம் தூதர்கள் விண்ணகத்தை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு காரணமும் இந்த அகந்தை தான். அகந்தை என்றால் என்ன? ப்ரைடு அப்படின்னா என்ன? அதாவது தன்னை பற்றிய தவறான எண்ணம், கருத்து. நமது துவக்கமும் இறுதியும் கடவுள் என்ற உண்மையை மறக்கிறது தான் அகந்தை. அளவு கடந்த சுய அன்பு, செல்ஃபிஷ் லவ், எல்லாம் கடவுளின் கொடை என்று ஏற்றுக்கொள்ளாததுதான் அகந்தை. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அந்த இடத்திற்கு தன்னையே எடுத்து வைக்கிறது. கடவுளின் அரியணைக்கு ஏறி சென்று அந்த அரியணையை உரிமைப்படுத்துவது, அதுதான் அகந்தை. சகல நலன்களின், புண்ணியங்களின், சகல உலகத்தின் தொடக்கம் ஆகிய கடவுள், அவருக்கு புகழும் ஆராதனையும் மகிமையும் செலுத்தாமல் இருக்கிறது, அதுதான் அகந்தை. அந்த புகழை, கடவுளுக்கு விடுக்க வேண்டிய புகழ், எல்லோரும் என்னை புகழ வேண்டும், என்னை மதிக்க வேண்டும், நான் போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் அகந்தை. அப்ப இந்த அகந்தையினால் நடக்கிற எதிர்விளைவுகள் என்ன? அகந்தை கடவுளையும் மனிதரையும் நம்மிடமிருந்து அகற்றுகிறது. இப்போ ஒரு அகந்தை இருந்தா, அகந்தையா இருக்கிற மனுஷங்கிட்ட யாரும் அணுக மாட்டாங்க. அவங்கிட்ட போக வேணாம், அவன் இப்படிதான். சுயம் பெருமை கொண்டாடுகிறவன் தான். அப்போ அகந்தை இருக்கிறவன் கிட்ட யாருக்கும் அணுக முடியாது. he is not available. கடவுளுக்கு அவைலபிள் இல்லை, மனிதனுக்கும் அவன் அவைலபிள் கிடையாது. மனிதனுக்கு அவனை நெருங்க முடியாது, அணுக முடியாது. அகந்தையினால் அரசுகள் கைவிட்டு போகும், அதிகாரம் உங்களை விட்டு நீங்கும். தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 30, 31
இறைவாசனத்தில் நெபுக்கத்நேசர் அரசரிடம் கடவுள் சொல்கிறார், நெபுக்கத்நேசர் அரசர் பாபிலோன் நகரத்தை பற்றி இப்படி பெருமை பாராட்டினார். நான் படைத்த இந்த பாபிலோன் என்னுடைய பெருமையின் அழகு அல்லவா என்று தன்னுடைய அரசை பற்றியும் தன்னுடைய பாபிலோன் பற்றியும் அவன் பெருமை கொண்டாடினார். அதனால அடுத்த இறைவசனத்தில் 31வது இறைவசனத்தில் கடவுள் நெபுக்கத்நேசர் அரசிடம் சொன்னார், உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய அரச பதவி உன்னிடமிருந்து எடுக்கப்பட்டது, நீ உன்னை உயர்த்தினீங்க. ஆதலால் யாராவது ஒருத்தர் தன்னை உயர்த்துகிறார்கள், அவர்களிடமிருந்து அரச பதவி எடுக்கப்படும். அதனால தான் மரியாவின் பாடல்ல லூக்கா நற்செய்தியில நாம் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 51வது இறைவார்த்தையில, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரே அவர் சிதறடித்து வருகிறார், வலியோரே அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். நான் பெரியவன், என்னால யாருக்கும் தோற்கடிக்க முடியாது, நான் என் சொந்த இஷ்டப்படி ஆட்சி செலுத்துவேன், மக்களுடைய தேவைகளுக்கு அவர்களுடைய உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதல் தன்னையே உயர்த்துகின்ற ஒரு அதிகாரியை கடவுள் தூக்கி எறிவார். மக்கள் அவரை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார். ஆனால் தாட்சியுள்ள அதிகாரிகளை உலகம் புகழ்ந்து பாடும். நம் பாரத தேசத்தின் காந்தியடிகளார், the father of the nation, இந்தியா தேசத்தின் ஃபாதர் என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகளார் தட்சி நிறைந்த பிறரை உயர்த்துகின்ற ஒரு தாட்சியின் உருவமாக இருந்தார். அதனால் தாட்சி நிறைந்தவர்களே, அந்த அதிகாரிகளே கடவுள் விரும்புகிறார். மக்கள் அவர்களுடைய ஆட்சியில மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். மூன்றாவதாக, அகந்தை கொண்டிருக்கும் போது அகந்தை நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களது உடல் அழிந்து போய்விடும். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அழிவு, பேரழிவு அவருக்கு ஏற்படும். 2 மக்கபேயர் 9ஆவது அதிகாரம் 4வது இறைவசனத்தில் 4லிருந்து 9 முடிய இறைவசனங்களில் அந்தியோக்கஸ் எப்பிஃபானஸ் யூதர்களை கொலை செய்து ஜெருசலமாயிலே ஆலயத்திற்கு எதிராக திட்டங்கள் தீட்டி நிறைய மக்களை கொன்றழித்து முன்னேறினார். என்னையும் யாருக்கும் தாக்க முடியாது என்று முன்னேறினார். ஆதலால் 2 மக்கபேயர் 9ஆம் அதிகாரத்தில் 4லிருந்து 9 முடிய இறைவார்த்தைகளில் தீராத நோய், அந்தியோக்கஸ் எப்பிஃபானஸுக்கு தீராத நோய், பயங்கரமான உடல் வியாதி. அந்த உடல் வியாதி இருக்கும் பொழுதும் அவன் அகந்தையோடு செயல்பட்டான். இறுதியில 9வது இறைவார்த்தையில 4:9 உடலிலிருந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மண்ணுலகில வாழும் பொழுது அவனுடைய உடல் அழிந்தது.
மறுபடியும் தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் நெபுக்கத்நேசர் அரசர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவன் அழிந்தார். 3வதாக திருத்துதர் பணி 12வது அதிகாரம் 21 23 முடிய இறை வார்த்தைகளில் ஹெரோதோஸ் மன்னன் தன்னை பற்றி புகழ்ந்து பாடினார். அப்பொழுது கூடியிருந்த இறை மக்கள், இது தேவனின் குரல் அல்லவா என்று ஹெரோதோஸ் மன்னனே புகழ்ந்து கடவுளை ஆராதிக்கிற மாதிரி ஆராதித்தார். தொடர்ந்து இறைவசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவன் புழுக்களுக்கு இரையாகி அவனுடைய உடல் அழிந்தது. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உடல் அழுகியது. அப்பொழுது அகந்தை நிறைந்த நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து, அவர்கள் உடலிலிருந்து தவறான ஸ்மெல், தீய ஸ்மெல், தீய வாட அவர்களிடமிருந்து வெளிப்படும். அவர்கள் உலகத்திற்கு முன்னாடி அவர்களுடைய அகந்தையின் அடையாளங்களாக இருப்பார்கள். அகந்தையினால் தான் சாத்தான் விண்ணகத்திலிருந்து நரகத்திற்கு கீழே தள்ளப்பட்டார். விண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு அகந்தை நிறைந்தவர்களுக்கு விண்ணகத்திற்கு ஏறி செல்ல முடியாது. அவர்கள் விண்ணகத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். எசையா புத்தகம் 14வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் லூசிபரை பற்றி நாம் இப்படி வாசிக்கிறோம். வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து விழுந்தாயே, நான் விண்ணகத்துக்கு ஏறி மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே, நான் விண்ணகத்திற்கு ஏறி செல்வேன். இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். மேகத்தின் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே, ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய், படுகுழியின் அடிமட்டத்திற்கு தள்ளப்பட்டாயே. அதனால் உயரத்தில் இருக்கிறவன், விண்ணகத்தில் இருக்கிறவன், அரியணையில் இருக்கிறவன், தலைமத்தம் தாங்குகிறவர்கள், பெரியவன் என்று நினைக்கிறவன், மற்றவர்களை இழிவாக கருதுகிறவர்கள் விண்ணகத்திலிருந்து, அரியணையிலிருந்து, மேலிடத்திலிருந்து தரைமட்டத்திற்கு தள்ளப்பட்டு அவர்கள் உலகத்திற்கு முன்னாடி அவமதிக்கப்படுவார்கள் என்று இறை வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். அதனால அகந்தையினால எந்த பயனும் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட மாட்டாது. அடுத்தபடியாக 5வது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய புகழ் தானே எடுப்பதுதான் அகந்தை. கடவுள் தான் புகழ்ந்து பாடப்பட வேண்டும். அந்த புகழ், அந்த ஆராதனை, அந்த மகிமை தானே எடுக்கிறது. இதுதான் அகந்தை நிறைந்த மனிதனுடைய, அவனுடைய வாழ்க்கையில் நாம் காண்கின்ற காரியங்கள். இனி அகந்தை நிறைந்தவனின் அடையாளங்கள், அதை பற்றி நாம் சிந்தனை செய்வோம். அகந்தை நிறைவனுடைய வாழ்க்கையில இன்னின் அடையாளங்கள் இருக்கும். செல்ஃபிஷ் லவ், சுய அன்பு, அவனையே அன்பு செய்வார். எல்லா செயல்களும் எல்லா வெற்றிக்கும் காரணம் நான் தான். சொந்தம் குறைகளை, தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, தம்மையே நியாயப்படுத்துறது. யாராவது ஏதாவது சொன்னா குற்றம் ஏத்துக்க மாட்டாங்க, அந்த கரெக்ஷன் ஏத்துக்க மாட்டாங்க. நியாயம், தன்னையே நியாயப்படுத்துறது. நான் தான் கரெக்ட், மற்றவங்க எல்லாம் கரெக்ட் இல்லை. பிறரை விட நல்லவன் என்று
என்ற தவறான எண்ணம், சிந்தனை. பிறன் குற்றங்களை கண்டுபிடித்து அது ஒரு 10 பேருக்கிட்ட, ஒரு 20 பேருக்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் எடுத்துரைத்து அவர்களுடைய நல்ல பெயரை களங்கப்படுத்துவது அகந்தையின் அடையாளம் தான். கீழ்ப்படியாமல் இருக்கிறது அகந்தையின் அடையாளம் தான். பிறரின் புகழ்ச்சி பாடல், எல்லோரும் என்னை புகழ்ந்து பாடணும். பாண்டிய அவையில புலவர்கள் அரசனை புகழ்ந்து பாடுவார்கள். ஏன் பாண்டிய அவையில அரசன் புகழ்ந்து பாடப்படுகிறார்? இந்த புலவர்கள் புகழ்ந்து பாடினாத்தான் அவங்களுக்கு சாப்பாடு, பரிசுகள் வழங்கப்படும். இந்த புகழ்ச்சி பாடலினால தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை முன்னேறும். ஆனா உண்மையில இந்த அரசர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்கள புகழ்ந்து பாடினாத்தான் புலவர்களுக்கு வாழ்க்கை முன்னேறும். அப்ப அதனால எல்லோரும் என்னை புகழ்ந்து பாடணும் என்ற எண்ணம். கரெக்ஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உடனே உள்ளம் உடையிறது, நீண்ட காலம் பேசாம இருக்கிறது, பிறரிலிருந்து புகழ் விரும்புறது, பெருமை பாராட்டுவது. ஃபரிசைக் மென்டாலிட்டி. ஃபரிசைக் மென்டாலிட்டினா அவர்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கோயில் வளாகத்தில் நிற்கிறது, நீட்டமான அங்கி அணையிறது. அதாவது ஒரு ஃபேஷன் பரேடு. ஃபேஷன் பரேடில் ஸ்டேஜில் அப்படி நிறைந்து நின்று தன்னையே வெளிப்படுத்துறது, தன்னுடைய அழகை வெளிப்படுத்துறது, தன்னுடைய இயல்புகளை வெளிப்படுத்துறது. இது அகந்தையின் அடையாளம் தான். ஒரு சில நேரங்களில் போலித்தரமான வீண் பக்தி, இன்ஸ்பிரிட், உண்மையில உள்ளுக்குள்ள பக்தி இருக்காது. ஆனா மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நடிக்கிறது. ஜபமால சொல்லுவதை போல, திருப்பலியில கலந்துக்கிறதை போல, பெரிய கரிஸ்மாட்டிக் லீடராக எண்ணுவது நடிக்கிறது. அளவு கடந்த துயரம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உடஞ்சிடுறீங்க. அளவு கடந்த துயரம். 10 நாள் யாருக்கிட்டையும் பேசாம இருப்பீங்க. பொறாமை, கோபம், சென்சிட்டிவ் நேச்சர். அதாவது தொட்டாச்சி நீங்க இருக்கல, தொட்ட உடனே முகம் வாடும். இந்த சுபாவம் இதெல்லாம் அகந்தையின் அடையாளங்கள் தான். ஜெரமியா புத்தகத்தில் ஒரு சில இறைவசனங்களை பற்றி நாம் தியானிப்போம். ஜெரமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஞானி தன் ஞானத்தை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமையை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தன் செல்வத்தை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புவோர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. அதாவது கடவுளுடைய செயல்களை பற்றி, கடவுளுடைய மகிமையை பற்றி, கடவுளை பற்றி பெருமை பாராட்ட வேண்டும் என்பதுதான். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில பெருமை பாராட்டுகிறவர் கடவுளை பற்றி பெருமை பாராட்டட்டும். ஆதலால் அகந்தை என்ற தீமை நம்முள்ளுக்குள்ள இருந்தா நாம் கடவுளுக்கு எதிராக வாழுகிறவர்களாகவும் சமூகத்திற்கு
எதிராக வாழுகிறவர்களாகவும் மாறுவோம். அதனால் அகந்தையை அப்புறப்படுத்துவோம். பரிசுத்த மாதாவினுடைய தாட்சி நிறைந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். அகந்தையிலிருந்து வெளிவருகின்ற அடுத்த பாவந்தா பொறாமை. பொறாமை என்றால் என்ன? பிறரின் நன்மைகளை பற்றிய துயரம். ஒருவன் புகழ்ந்து பாடப்படும் பொழுது எனக்கு சங்கடம். பிறர் நன்மையை காண முடியாது, அதை பற்றி போற்ற புகழ்ந்து அவங்கள கன்கிராச்சுலேட் பண்ண மாட்டாங்க, அவரை புகழ மாட்டாங்க. என்னை விட யாரும் உயரக்கூடாது, தனக்கு மேல் யாரும் இருக்கக்கூடாது என்ற சிந்தனை. பொறாமை என்பது பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம்தான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சமூகத்தில் ஒருவனுக்கு இறைவாக்கு உரைக்கின்ற வரம், இன்னொருவனுக்கு கவுன்சிலிங் வரம், இன்னொருவனுக்கு இயற்கை சீற்றங்களின் மீது வரம், இன்னொருவனுக்கு பாஷா வரம், இன்னொருவனுக்கு அற்புதங்கள் செய்கின்ற வரம், இன்னொருவனுக்கு நோய் நீக்குகின்ற வரம். இந்த வரங்கள் எல்லாம் பொது நலனுக்காக வழங்கப்படுகிறது. அப்போ ஒருவன் அற்புதங்கள் செய்தால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒருவன் நல்ல முறையில் பிரசங்கம் வைத்தால் எனக்கு அவன் மீது பொறாமை, ஒருவன் நல்ல முறையில் கவுன்சிலிங் கொடுத்தா அதற்கு நான் பொறாமைப்படுறேன். அப்போ பரிசுத்த ஆவி என் சகோதரன் வழியாக செயல்படுவது, பரிசுத்தாவினுடைய புண்ணியங்கள், பரிசுத்தாவினுடைய வரங்கள் ஒரு சகோதரன் வழியாக அது மனித மக்களுக்கு வழங்கப்படும் பொழுது நான் சங்கடப்படுறேன். இதா பொறாமை. அப்போ பொறாமை பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம்தான். அதனால பொறாமை என்றால் வெறுப்பு தான், சகோதரனை வெறுக்கிறது தான். சகோதரன் மட்டும் இல்லை, இந்த சகோதரனில் செயல்படுகின்ற பரிசுத்தாவியை வெறுக்கிறது தான். இந்த பொறாமை இருக்கிறவங்க பிறருடைய குற்றங்களை மிகைப்படுத்தி பேசுவார். ஆபேல் காயின், கையினுக்கு ஆபேல் மீது பொறாமை. ஜோசப் யாக்கோபினுடைய 12 மக்களுக்கு 11 மக்களுக்கு ஜோசப்பின் மீது பொறாமை. ஏனென்றால் ஜோசப் அப்பாவால் அதிகம் அன்பு செய்யப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது யூதர்களுக்கு பரிசேயர்களுக்கு பொறாமை. காரணம் எல்லா மக்களும் அவனே குருவாகவும் மெய்ப்பனாகவும் கடவுளாகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவன் பின்னாடி சுத்துகிறார். அதனால இயேசு கிறிஸ்துவனோட மரணத்துக்கு காரணம் யூதர்களின் பொறாமைதான். பொறாமையிலிருந்து வெளிப்படுகின்ற 3வது பாவம்தான் கோபம். கோபம் கோபம் என்றால் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம். எனக்கு விருப்பமில்லாதது ஒன்று நடக்கும் பொழுது கோபிக்கிறது. அவன் ஒழிக்கப்பட வேண்டும், அவன் தகர்க்கப்பட வேண்டும். அது என்னுடைய பழி வாங்க வேண்டும் என்ற என்னுடைய இதயத்தினுடைய எக்ஸ்பிரஷன் தான், ஏக்கம்தான் கோபம் என்பது. அதனால கோபத்தை மனித கோபத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று புனித பெய்சில் நமக்கு சொல்லி தருகிறார். பரிசுதா மாதாவின் துணை தேடுவோம். அகந்தையை அப்புறப்படுத்தி தாட்சியோடு வாழ, பொறாமையை அப்புறப்படுத்தி பரிசுத்தாவியை நேசிக்க, கோபத்தின் மீது வெற்றி கொண்டு சாந்த குணமுடையவனாக மாற அன்னையின் துணையை தேடுவோம். மரிய பக்தி ஆர்டிகிள் நம்பர் 143 லூயிஸ் மவுண்ட்ஃபோர்டினுடைய மரிய பக்தி, உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் ஆர்டிகிள் நம்பர் 143 கடவுள் விரும்புகின்ற மிகப்பெரிய புண்ணியம் என்பது தாட்சிதான், எளிமைதான் என்று கடவுள் வெளிப்படுத்துகிறார். இந்த பக்தி முயற்சி வழியாக அன்னை
விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். கடவுள் தன் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மாதா உயர்த்தப்படுவதற்கு காரணம் அவளின் தாட்சிதான். அதனால தாட்சி நிறைந்த அன்னையோடு இணைந்து மக்களே, நீங்கள் பயணிக்கும் பொழுது அன்னை உயர்த்தப்பட்டது போல நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். அதனால மாதாவே, தாட்சி நிறைந்தவர்களாக எங்களை மாற்றும். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நமது அகந்தை நிறைந்த, பொறாமை நிறைந்த கோப சுபாவத்தையும் வாழ்க்கையின் எல்லா பலவீனங்களையும் அர்ப்பணிப்போம். தாட்சியில் எளிமையில் முன்னேறுவோம். ஜெபிப்போம், கரங்களை கும்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. மாதாவே, எங்களையும் எங்கள் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து இணைந்து நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தையும் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற அருட்தந்தையர்களையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு கார்மேல் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களை அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியானாசிரமத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களே, தொழிலில்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களே, கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அன்னை வழியாக அவர்கள் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அன்னையின் பிரசன்னம் பாதுகாப்பும் அந்த குடும்பங்களில் கடந்து வர, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலவிதமான உடல் வியாதிகளினால் கவலைப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலிபீடத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜப கருத்துக்களையும், எங்களுடைய ஜப உதவியை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும், அவர்கள ஜப விண்ணப்பங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் இந்த மறை மாவட்டத்தை அன்போடு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸையும், ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும், கத்தோலிக்க நிறுவனங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த மாதா வழியாக கடந்த காலங்களில் நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நமது குடும்ப வாழ்க்கையில், தியான இல்லத்தின் சரித்திரத்தில் பொழிந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்கு, அருள்வரங்களுக்கு அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக தனிப்பட்ட நம்முடைய கருத்துக்கள், நமது தேவைகள், நமது குடும்பங்கள், நமது பிள்ளைகள், நமது வாழ்க்கை துணை அனைவரையும் அன்னை வழியாக இயேசுவின் திறக்கப்பட்ட திரு இருதயத்துக்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பழைய
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டு கரங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டி வாய்க்குரல் திறந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே இயேசுவே என்று ஸ்துதிப்போமா? இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே ஆராதனை 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 ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிப்போமா, ஸ்துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ தெய்வமே ஆராதனை